அனைவருக்கும் வணக்கம். 3 வயது பெண் குழந்தைய கும்மிடிப்பூண்டியில வடமாநிலத்து இளைஞன் ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆள்படுத்தி படுகொலை செய்திருக்கிறான். கைது செய்ய போராடிய பொதுமக்களை காவல்துறை கைது செய்திருக்கு. சிவகங்கை சாலை கிராமத்துல 4 வயது பெண் குழந்தைக்கு 15-12 வயசுல உள்ள சிறுவர்கள் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. சென்னை அம்பத்தூர்ல மகேஷ் ராஜான்னு 2 பேரு சிறுமிகளை அறையில அடைச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிவகங்கை காரைக்குடி பகுதியில பெண் தூய்மை பணியாளருக்கு 60 வயது ஆன ஒரு நபர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. சேலத்தில் தவேகா நிர்வாகி மணிகண்டன் என்பவர் வேலை கட்டு வர்ற பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கஷ்டப்பட்ட பெண்கள் இவங்களை எல்லாரையும் ஏமாத்தி அவங்களோட தகாத உறவு வச்சுக்கொண்டு அதையே வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெண்களை திரும்ப மிரட்டுறது, தன் நண்பர்களோட உறவுக்கு போங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறாரு இந்த தவேகா நிர்வாகி. திருவண்ணாமலை சேத்தூர்ல கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க டிவிகேயை சேர்ந்த யோகேஸ்வரன்ங்கிறவர். திருவள்ளூர்ல 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிய ஆட்டோக்காரர் பாலியல் தொல்லை கொடுத்து துன்புறுத்தி இருக்காரு. காஞ்சிபுரம் ஆதனூரில் 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மதுரையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தர் ஒரு பெண்ணை தன்னோட வீட்டுல அடைச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு வீடியோ எடுத்ததாக புகார் வந்திருக்கு. பூந்தமல்லியில் 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 41 வயது நபர். இதெல்லாம் கடந்த 1 மாசத்துல தமிழ்நாட்டுல நடந்த குற்றங்கள் நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, இது கடந்த 48 மணி நேரத்துல நடந்த குற்ற சம்பவங்கள். சட்டம் ஒழுங்கு காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கிற முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு எங்கே செல்கிறது? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.